ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது காட் கேம் கடவுளின் விளையாட்டு சீசன் 2 எபிசோடு 8 பார்க்கலாம். போன எபிசோடு கடைசியில் கூலிங் கிளாஸ் போட்டவனும் அவங்களோட டீம் எல்லாருமே சேர்ந்து அந்த கண்ணில் கட்டு போட்டிருக்க அந்த கடவுளை தோக்கடிச்சு கேமில் ஜெயிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ ரியனோசரா அந்த வில்லம் போடுற கடவுள்கிட்ட போயிட்டு என்னோட மெமரியை கொஞ்சம் கொடுறா அப்படின்னு கேட்க அவனும் மெமரியை கொஞ்சம் கொடுத்துருப்பான். ஆனால் என்ன மெமரி நம்மளுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அப்புறமா தூரத்துலேருந்து பார்த்தா தோரோட தம்பி லோக்கியோட தங்கச்சி ஹாக்கி கூட நிறைய ஆட்களை கூட்டு வந்து அவங்கள போட்டு தள்ளணும், ரெடியாடா அப்படின்னு கேட்க அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல ஜியூஸோட பையன் ஹெம்ஸ் அந்த 3 தலை இருக்கிற பெரிய நாய் இருக்கு பாத்தீங்களா, அதுகிட்ட போய் அதை அட்டாக் பண்ணலாமா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அது ஏதோ நாய்க்குட்டி மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த நாயும் ஒண்ணுமே பண்ணாம அப்படியே சிரிச்சிட்டு இருக்குது. இது இவனுக்கு பெட்டாவே மாறிடுச்சு போல இருக்குது. அப்படியே 2 பேர் கொஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ஹெம்ஸ் சொல்லுவான், நான் உன்னை பார்க்காமே போயிடுவேன்னு நினச்சேன், நீ பத்திரமா இரு, இதுக்கப்புறம் நான் என்ன ஆக போறேன்னு எனக்கே தெரில, நான் அந்த ரியானஸ்ராவை தான் நம்பியிருக்கேன், அவன்கிட்ட அந்த வெப்பனை வேற கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த நாய்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். டக்குன்னு பார்த்தா பின்னாடி அந்த அம்புறவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து நிப்பான். டேய், நீ தான் அதுக்கெல்லாம் காரணமாடா, நீ தான் அந்த இக்காரு வெப்பனை கொடுத்தியா அப்படின்னு அந்த வில்லு அம்புறவன் சொல்ல. இக்காரு வெப்பன்னா என்னன்னு காட்டுறாங்க. இக்காருனா கடவுளோட ரத்தத்திலிருந்து உருவான ஒரு வெப்பன், அது மூலமா கடவுளையே கொல்லலாம், அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. இங்க எல்லா கடவுளையும் அந்த பேடு கார்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கூனதுக்கு அப்புறம் இந்த வெப்பனை உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணி வச்சுட்டான் அப்படின்னு அந்த பிளாஷ்பேக் வர கட் பண்ணா இந்த பக்கம் அவன் சொல்லுவான் பாருங்க அந்த ஹெம்ஸ், ஏய் அந்த ரியானோசரா ரொம்பவே பவர்ஃபுல்ரா, மங்கி கிங் கூட சண்டை போடும்போது அந்த புல்லட் இருக்க அந்த வெப்பனை அவன் எடுத்துக்கிட்டான். மங்கி கிங் தான் ரூல்ஸை மதிக்க மாட்டானே, ரூல்ஸை மீறி அந்த மெட்டலை வச்சு அந்த வெப்பனை பண்ணியிருக்கான் புல்லட்டை, அந்த புல்லட்டை அந்த ரியானோசரா எடுத்துட்டு வந்துட்டான். அது மட்டும் இல்லாம மங்கி கிங் செத்து போயிட்டான்டா, அவனோட பவர் ரியானோசரட்டா தான் இருக்கு தெரியுமா அப்படின்னு அந்த ஹெம்ஸ் வில்லம் போடுறவன்ட்ட சொல்ல. அதை கேட்டு அந்த வில்லம் போடுறவன், டே என்னடா பண்ணி வச்சிருக்க, அவன்கிட்ட எதுக்கு அதெல்லாம் கொடுத்த, இரு நான் உடனே போய் அந்த பேடு காட்டுற சொல்லி நான் உன்னை போட்டு கொடுத்து எனக்கு ரிவார்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த ஹெம்ஸ் சொல்லுவான், டேய் நான் அவனை நம்புறேன்டா, ரியானோசரா ரொம்ப நல்லவன், அவன் கண்டிப்பா அதை ஜெயிச்சு முடிப்பான். ஆமா நீ எதுக்கு அந்த கடவுளுக்கு விசுவாசமா இருக்கணும்னு பாக்குற, உனக்கு உன் பொண்டாட்டி வேணுமா, நீ பேசாம எங்க பக்கம் வா, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம், அந்த கடவுளை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொம்மை தலை இருக்கா பார்த்தீங்களா, டக்குன்னு போர்ட்டலை ஓப்பன் பண்ணிட்டு, ஏய் உங்களை 2 பேரையும் கடவுள் கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்ல. அவனுக்கு 2 பேரும் கடவுள் அந்த பேடு கார்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பார்க்கறதுக்காக உள்ள போவாங்க. அங்க சுத்தி மத்த எல்லா கடவுளும் இருப்பாங்க. அந்த அழிவின் கடவுள் பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அந்த வெப்பனை கூட அவன்கிட்ட கொடுத்துருப்பாளே அந்த பொண்ணும் அங்கதான் நின்றுட்டு இருக்கா. இவனுக்கு 2 பேரும் அங்க போய் நிக்க அந்த பேடு கார்டு இவங்களை பார்த்துட்டு, டேய் ஒன்னுத்துக்கு ஆகாத விளங்காத கடவுள்களா, உங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுடா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ரியானோசரா கொள்ள தானே சொன்னேன், அதை பண்ணாம எதோ பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேடு கார்டு கேட்பான் பாருங்க. நான் உங்களுக்கு எத்தனை வாய்ப்பு கொடுத்தேன், அத்தனை வாய்ப்பு கொடுத்தும் அந்த ரியானோசராவை நீங்க கொல்லவே இல்லை, ஏன்டா கொல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த கடவுள் கேட்க. அதை கேட்டுட்டு அந்த ஹெம்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன், ஏ என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க, அப்படி இருந்தா நீ அவனை கொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு நீ எதுக்கு உன்னோட சாம்பியனா அவனை சூஸ் பண்ண, அவனுக்கு எதுக்கு ஃபியூச்சரை பார்க்குற அந்த சக்தியை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெம்ஸ் கேட்க. அதுக்கு அந்த பேடு கார்டு சொல்லுவான் பாருங்க, நான் அவனை சூஸ் பண்ணேன், அவனை முதல்ல போட்டு தள்ளிலாம் அப்படி தான் சூஸ் பண்ணேன், அதை சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபியூச்சரை பார்க்குற அந்த கண்ணு கொடுத்தேன், எதுக்கு கொடுத்தேன் தானே கேட்குற, அந்த கண்ணு பவரை ஈஸியாலாம் யூஸ் பண்ணிட முடியாது, அதை சும்மா கொடுத்து பார்ப்போமே ஃபன்னாக கொடுத்தேன், அவனால் எப்படி யூஸ் பண்ண முடியாது, ஏன் உனக்கு கொடுத்தா உன்னால் கூட அதை யூஸ் பண்ண முடியாது, அதை நம்பிக்கையில் தான் நான் அவனுக்கு அந்த பவரை கொடுத்தேன், ஆனால் அவன் அந்த பவர் யூஸ் பண்ணிட்டான், எனக்கே ஆச்சரியமா போச்சு, அதுலேருந்து தான் நான் அவனை கொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்னால் கொல்லவே முடியல, அதனால தானே நான் உங்ககிட்ட அந்த வேலையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு அவன் இருக்கான் பார்த்தீங்களா ஹெம்ஸ், என்னடா நீ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பான். அப்போ அந்த பேடு கார்டு கேட்பான், சரி இருக்கட்டும், நீங்கள் அந்த ரியானோசரா கூட சண்டை போட்டிங்களே, அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா அந்த அம்பூர்றவன், அவன், ஐயோ அவன் ரொம்ப மோசமான ஆள், அவன்கிட்டலாம் மோதவே முடியாது, அவன்கிட்ட ஃபியூச்சரையும் பார்க்க முடியுது, அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட மங்கி கிங்கு பவர் இருக்குது, அவன் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு சொல்ல. அது கேட்டு அந்த பேடு கார்டு, டேய் வேற எதுவும் மறைக்கிறியா அப்படி சொல்லிட்டு கேட்க. அவன், ஐயா சாமி நான் வேற எதுவும் மறைக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு காலிலேயே விழுந்துருவான். அப்புறமா அந்த ஹெம்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ரியானோசராவோட பவர் சொல்றதுக்காக ஆரம்பிப்பான். அவன் அப்படியே மெதுவாக கிட்ட போயிட்டு, அவனோட பவர் என்னன்னு தெரியுமா, அவனை நம்மளால கணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி அந்த பேடு கார்டு கிட்ட போய் நிற்பான் பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஹெம்ஸோட அப்பா இருக்காரு பார்த்தீங்களா ஜூஸ், அவர் கடுப்பாகி, டேய் மவனே என்னடா பண்ற, கிட்ட போகாதடா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போக அந்த பேடு கார்டு, டே ஜூஸ் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் பாருங்க அந்த ஹெம்ஸ் கிட்ட, டேய் என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு திமிரு அதிகம்தான் அப்படின்னு சொல்ல. அந்த ஹெம்ஸ்,
என்ன உன்னால ஃபியூச்சரை பார்க்க முடியலையா, உன்கிட்ட வந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேடு கார்டை பத்தி கொஞ்சம் கூட பயமே இல்லாம நக்கலா கிட்ட போய் கிண்டல் அடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த பேடு கார்டுக்கு அடுப்பாகி விரல லைட்டா சுண்டுவான் பாருங்க. அதுல இருந்து பயங்கரமான பவர் வந்து அந்த ஹெம்ஸை போட்டு அடிக்கும் பயங்கரமா. அவன் அடி வாங்கி கீழே கிடக்க அந்த பேடு கார்டு, டேய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு ஈக்குவலா நினைச்சிட்டு இருக்கியா, நீலாம் குப்படா, நீ எனக்கு ஈக்குவலா வந்து என்கிட்டயே பேசிட்டு இருக்கியா, ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன், உன்னை எதுக்கு இந்த கார்டு கேம்ல கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா, உன் அப்பா என்கிட்ட கெஞ்சி கதர்னா என் பையனை உயிரோட விட்டுருக்க அப்படின்னு, அதனாலதான் உன்னை உயிரோட விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு இருக்கான் பார்த்தீங்களா பேடு கார்டு, ஹெம்ஸோட தலைமுடியை பிடிச்சிட்டு அப்படி கையை அப்படி மூஞ்சோட சேர்த்து அப்புறம் மாதிரி வச்சுட்டு இருப்பானா. அப்புறம் சொல்லுவான் பாருங்க அந்த பேடு கார்டு, நீ யாருன்னு உனக்கு தெரியணும், என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுறத வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை வச்சு மூஞ்சிலே பட்டாருன்னு ஒரு அடி அடிப்பான் பாருங்க. ரத்தம்லாம் சும்மா தெரிக்கும், பயங்கரமான அடி அந்த அடி. அந்த அடியை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிடுவாங்க, என்னடா இவன் இப்படி அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அடி வாங்கிட்டு அவன் திருந்தாம மறுபடியும் அந்த பேடு கார்டை பார்த்து கிண்டல் அடிப்பான் அந்த ஹெம்ஸு. யோ என்னையா ஓவரா பண்ணிட்டு இருக்க, நான் என்னையா பண்ணேன் அப்படின்னு கேட்க பட்டார்னு இன்னொரு அடி சும்மா பூமியெல்லாம் பொழந்துக்கிட்டு விண்வெளியில போய் விழுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா ஜூஸு, டே ஹெம்ஸு மவனே என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக, அதை பார்த்துட்டு அந்த பேடு கார்டு, டே கிட்ட போகாத, அவனை நான் விலைக்கு வச்சுட்டேன், சரி இங்க பாரு டே பொம்மை தலையா, அந்த பெலோனா எங்க இருக்கா, அவனை நான் போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஆளு எல்லாருமே ஜாலியா பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்ம இந்த கேம் ஜெயிச்சாச்சு, அடுத்த கேமுக்கு ரெடி ஆகணும் அப்படி சொல்லிட்டு கேமுக்கு ரெடியா நின்றுட்டு இருக்க. அப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த பெலோனா கார்டு இருக்கா பாத்தீங்களா, அவ கத்தி அப்படி தீட்டிக்கிட்டே மனசுல யோசிச்சுட்டு இருப்பா. போன தடவை மங்கி கிங்கு என் மூஞ்ச அடிச்சு உடைச்சிட்டான், அந்த மங்கி கிங்கோட பவர் அந்த ரியான் கிட்ட இருக்காமே, நான் இந்த தடவை பழி வாங்க போறேன் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொம்மை தலையன் பேடு கார்டு உன்னை பார்க்கணுமா அப்படி சொல்லிட்டு அங்க வந்து நிப்பானா. பார்த்தா திடீர்னு அங்க வேற யாரோ வந்துட்டு இருப்பாங்க. அவனு யார் ஆகுதுன்னு பார்த்தா அட நம்ம செஞ்சானே அங்கே கூட ஒரு பரட்ட தலையன், இன்னொன்னு நம்ம ஹீரோவோட அக்கா வந்திருக்காங்க, 3 பேர் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படி சொல்லிட்டு பொம்மை தலையன் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா அந்த பேடு கார்டும் கூட இன்னொரு கார்டும் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அந்த பெலோனா கார்டை பார்க்க வந்திருப்பாங்க. பார்த்தா அந்த பொம்மை தலையனை பாதியா பிச்சு போட்டிருப்பானுங்க. அந்த பெலோனா கார்டை யாரோ அடிச்சு படுக்க போட்டிருப்பாங்க, அவ குப்புற படுத்து கிடப்பா. அதை பார்த்துட்டு அந்த பேடு கார்டு யாரா அதை பண்ணது, எந்த கடவுள் பண்ணது அப்படின்னு பார்க்க அங்க ஆயுதம் செஞ்ச ஒரு கடவுள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த பொம்மை தலையனையும் அந்த பொண்ணையும் தூக்கிட்டு இது கார்டு செய்யல யாரோ பிளேயர் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பேடு கார்டு அந்த பொம்மை கிட்ட டே யாரா அப்படி பண்ணதுன்னு கேட்க 3 பேர் வந்தாங்க, அடிச்சு போட்டு போயிட்டாங்க, பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த மேசை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா சரி வாங்க இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேடு கார்டு போகும்போது நம்ம ரியானோசராவோட வெப்பனை சும்மா பறந்து வந்து அட்டாக் பண்ண வரும். அங்க கூட இருந்த கார்டு இருக்கா பாத்தீங்களா, சக்கரை மாதிரி சுத்தி இருக்கும், அவன் அப்படியே அந்த வெப்பனை தடுத்து நிப்பாட்டிட்டு டேய் என்ன தைரியம் இருந்தா என்னோட கார்டையே போய் அட்டாக் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அங்க கூட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிப்பாங்க. நம்ம ஹீரோ சும்மா டேய் குறுக்க நிக்காத தூர பேரு, நான் அந்த பேடு கார்டை தான் கொள்ள வந்திருக்கேன் அப்படி சொல்ல, டேய் என்ன தைரியம் இருந்தா என்னோட பேடு கார்டை நீ கொள்ள வருவே, உன்னை விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அவன் பயங்கரமா அட்டாக் பண்ண. நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே டார்ச் பண்ணிட்டு டேய் உன்னோட ஃபியூச்சர் எனக்கு தெரியுது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சுற்றி அங்கே இருக்க எல்லா பிளேயரும் அந்த கார்டை அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. அவன் அப்படியே பறந்து போய் அந்த வாளை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அங்கே இருக்க பேடு கார்டும் ஓ அப்படியா டேய் நீ இவங்க கூட விளையாடு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த கடவுளும் என்னது நான் இவங்க கூட சண்டை பண்ணுமா, சரிங்க பேடு கார்டு. அப்புறமா அந்த பேடு கார்டு அந்த அடிப்பட்ட அந்த 2 கடவுளையும் அந்த ஆயுதம் செய்யற கடவுள்கிட்ட இவங்களை கொண்டு போய் பத்திரமா வச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு அந்த பேடு கார்டு நான் அந்த கேமை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேமை பார்க்க அந்த சண்டை போட அந்த கடவுள் நிப்பான் பாத்தீங்களா, முன்னாடி 3 ஸ்வாடை கொண்டு வந்துட்டு இதுதான் கென் ஜுட்சு ஃபைட்டு அப்படின்னு சொல்ல அந்த 3 ஸ்வாடையும் ஒவ்வொருத்தங்க வந்து எடுக்கணும். ஒரு 3 பேர் வந்து அந்த ஸ்வாடை எடுத்து அந்த கடவுள் கூட சண்டை போடணும். இங்க பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த மஷ்ரூம் மண்டையனும் அப்புறமா அந்த மஞ்ச முடியுமாக்கா இவங்க 3 பேர் ஸ்வாடை எடுத்து சண்டை போட ரெடி ஆன உடனே அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆயிடுவாங்க. அது பாக்குறதுக்கு அவதார் படத்துல வர இடமா இருக்கும். அந்த மஞ்ச முடியுமாக்கா என்ன இளவடா அது, நம்ம இப்ப எங்கடா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. அந்த பக்கம் அந்த கடவுள் ஸ்வாடை எடுத்துட்டு மின்னல் வேகத்துல இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க பாருங்க. அப்படி அங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் லோக்கியோட தங்கச்சி ஹாக்கி ஒரு 3 பேரை நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக அனுப்பி வச்சிருப்பா பாத்தீங்களா, அவங்க அப்படியே அங்க இருந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க சூரிய கடவுள் வந்து நிப்பான் பாருங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் வெள்ள முடி இருக்கா பாருங்க, அவ வந்து தோரோட பவர் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா இவன் எர்குலிஸ் ஜியூஸோட பையங்க. அவன் இன்னொருத்தர் இருக்கான் பாத்தீங்களா கோல்டன் ஹேர், இவங்கிட்ட உருக்குன்ற கடவுள் பவர் லவ் அண்ட் வாரோட பவர் இருக்குது.
அப்புறமா அவங்க டேய் சீக்கிரமா முடிச்சு விட்றா அப்படி சொல்லிட்டு அந்த உருக்கோட பவர் இருக்கா அந்த கோல்டன் ஹேர் சொல்ல, இந்த பக்கம் பார்த்தா அந்த தோரோட பவர் இருக்க அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கையில ஸ்டாம் பேக்கரை கொண்டு வந்துட்டு அந்த சூரிய கடவுளை ஓங்கி ஒரு அடிப்பா பாருங்க. சும்மா அடிச்சு அடியில சும்மா பறந்து போய் ரத்தத்தை கக்கிட்டு விழுந்துட்டு இருப்பான். அவனே மறந்து போயிருவான். என்னடா மனுஷங்க நினைச்சா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முழிக்க, அவ அப்படியே சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனமா நாங்களா டெமி கார்ட்ஸ்டா அப்படி சொல்லிட்டு சண்டைக்கு வர, அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த மசூர் மண்டையனும் அந்த காடு கூட சண்டை போட, அவங்க தண்டர் ஸ்வாட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படி சொல்லிட்டு சரசரன்னு அட்டாக் பண்ண, அவங்க தடுக்கணும்னு நினைப்பாங்க, தடுக்கவே முடியாது. அடி வாங்கி 2 பேரும் கீழே விழுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ அந்த மசூர் மண்டைய மேலே விழ, அப்புறமா எந்திரிச்சு நின்று நல்ல வேலை சாகலன்னு சொல்லும் போது அந்த கடவுள் மறுபடியும் அட்டாக் பண்ணதுக்கு வந்துட்டு அந்த மசூர் மண்டையனை பார்த்துட்டு டேய் நீ ஓவரா பண்ணடா இருடா உன்னை வச்சுக்கிறேன் அப்படி சொல்ல, அதை பார்த்து நம்ம ஹீரோ உங்க 2 பேத்துக்கு முன்னாடியே தெரியுமா? அதுக்கு அந்த மசூர் மண்டையன் இல்லடா எனக்கு தெரியாது, ஆனா இவனை நம்ம பாஸ்ட் லைஃப்ல பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணா பாஸ்ட்டுங்க நம்ம ஹீரோவோட சின்ன வயசு பாஸ்ட், அப்புறம் அந்த மஷ்ரூம் மண்டையன் இவங்க 2 பேர் ஜெயில இருக்கும்போது அந்த மஷ்ரூம் மண்டையன் நீ வெளியே வா இங்க இருக்க வேண்டாம் நான் உன்னை காப்பாத்தி கூட்டு போறேன் அப்படி சொல்லுவான் பாத்தீங்களா. பார்த்தா இந்த பக்கம் அந்த அரசன் இருக்கான் பாருங்க, நம்ம ஹீரோட அக்காவும் அவன் பக்கத்துல இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த மஷ்ரூம் மண்டையனும் அங்க வீரர்கள் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த சங்கிலி கத்தியெல்லாம் வச்சு வெறித்தனமா அட்டாக் பண்ணி கொண்டுகிட்டே இருப்பான். கூட அந்த மஷ்ரூம் மண்டையனும் கொண்டுட்டு அப்புறமா கதவை திறந்து வந்தா அங்க இருப்பான் பாத்தீங்களா அந்த ராஜாவும் நம்ம ஹீரோட அக்காவும் இருப்பாங்க. அப்புறம் தாங்க தெரிய வருது நம்ம ஹீரோவும் அங்க மஷ்ரூம் மண்டையன் 2 பேரும் அந்த அரசருக்கு அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க வீரர்கள் எல்லாத்தையுமே வெறித்தனமா அடிச்சு கொண்டுட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோட அக்காவும் அவங்களுக்கு அடிமையா தான் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா வேற ஒரு இடத்துக்கு சண்டை போட போறாங்க. பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய போஸ்டர் சாமி போஸ்டர் இருக்குது. அந்த சாமி தாங்க அந்த காடு தான் இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த காடு தான் இந்த காடு. அதனாலதான் இவனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னான். அந்த காடு போஸ்டர் இருக்க இங்க பார்த்தா வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு தள்ளிட்டு இருக்க, கடைசியா ஒரே ஒரு வீரன் இருப்பான். நம்ம ஹீரோ அந்த வீரன் கழுத்துல கத்திய வைக்க அவன் டே என்னடா சின்ன பையனா நீ இதுக்கடா இங்கெல்லாம் வர அப்படி சொல்லிட்டு அவன் கேட்கும்போது இந்த பக்கம் மஷ்ரூம் மண்டையை நம்ம ஹீரோ கிட்ட டே இங்க பாடுறா சொல்லி பார்த்தா அங்க நிறைய மக்கள் பயத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த அரசன் வந்தான்னு அந்த மக்கள் எல்லாத்தையுமே கொன்றுவாங்கன்னு அந்த மக்கள் எல்லாம் பயந்துட்டு இருக்க, அந்த அரசன் கதவை திறந்துட்டு வருவான் பாருங்க. ஹீரோவும் அந்த மஷ்ரூம் மண்டைன்னு மண்டி போட்டு அவங்க முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. கூடவே நம்ம ஹீரோவோட அக்கா இருப்பாங்க. அப்படியே அந்த அரசன் வந்துட்டு அந்த வீரன் கிட்ட பேசுவான், டே என்னடா பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை சீவி அவனை கொன்றுவான். அப்புறமா அந்த மக்கள் எல்லாத்தையுமே கொளுத்துங்கடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அப்படி யோசிச்சுட்டு அவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு அந்த இடத்தையே கொளுத்திட்டு வந்துடுவான். அதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. அந்த பிளாஷ்பேக் முடிய இந்த பக்கம் பார்த்தா அந்த மேகத்துக்கு மேலே மற்றவங்க எல்லாருமே உட்காந்துட்டு நம்ம ஹீரோ அந்த மஷ்ரூம் மண்டையன் மஞ்ச முடியுமாக்கா இவங்கெல்லாம் சண்டை போடுறத பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன நம்மளாம் பார்வையாளர்களாக மாறிட்டோமா, நம்ம போய் சண்டை போட முடியாதா அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் சண்டை பயங்கரமாக போகும். இங்கே இருக்கான் பார்த்தீங்களா மஷ்ரூம் மண்டையன் டைம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அவனை அடிக்கலான்னு போக டைமை ஃப்ரீஸ் பண்ணாலுமே ஃப்ரீஸ் ஆகலை. அந்த காட் இருக்கான் பார்த்தீங்களா அவனோட பவர் வச்சு அடிக்க அந்த மஷ்ரூம் மண்டையன் பறந்து போய் விழுவான். அப்புறமா நம்ம ஹீரோ அந்த காடுக்கு பின்னாடி பறந்து வந்து டக்குன்னு அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அந்த காடு டாஜ் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமா ஒரு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு ஐராவே ஷாக்காயிருவா. டே இருடா உன்னை நான் போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஏன் பண்ணி நிப்பா பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. நான் உங்களை அடுத்த எபிசோட வந்து பாக்குறேன். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.